அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சக மாணவியுடன் பேசியதை பார்த்த ஆசிரியர் தரக்குறைவாக பேசியதால் மனமுடைந்த மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். தஞ்சை தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவன் எழுதிய கடிதத்துடன் பெற்றோர்கள், உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. அதாவது தஞ்சாவூர் மாதாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சீனிவாசன், மணிமேகலை தம்பதியினர். இவர் தனியார் பேட்டரி கடை நடத்தி வருகிறார். இவரது ஒரே மகன் ஸ்ரீராம் என்ற பெயர் கொண்ட நபர் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை வீட்டில் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் எனவும் எதுவும் புரியாத பெற்றோர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து மாணவனின் இறப்பை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவிட்டு உடற்கூறு ஆய்வுக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் பெற்றோர்கள் வீட்டுக்கு சென்று மாணவனின் அறையை பார்த்தபோது கடிதம் ஒன்றான சிக்கியுள்ளது. அதில் பள்ளி வகுப்பறையில் தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அதனை பார்த்த 11ஆம் வகுப்பு ஆசிரியர் சிம்காஸ் என்பவர் தவறாக புரிந்து கொண்டு தரைக்குறைவாக பேசியதாகவும், மேலும் சக மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துவது விதமாக பேசியதால் தற்கொலை செய்து கொள்வதாக மாணவன் எழுதியுள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 நாட்கள் பள்ளி விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர் அவமானப்படுத்துவார் என நினைத்த மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெற்றோர்கள், உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பள்ளியில் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். ராஜினி, விவரங்களுக்கு நன்றி.